முதல்வர் இனிமே நோயாளிகளை மருத்துவ பயனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என்று பெயர் மாற்றம் பண்ணினார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுந்தரா டிராவல்ஸை எடுத்துக்கிட்டு அவர் ஏதோ மக்களை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு தொகுதி வாரியா வந்துட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணாருன்னா, முதல்வரை கிண்டல் செய்யும் விதமாக அவர் பேர் வைக்கிறதுல கில்லாடி, இவருக்கு நோபல் பரிசே கொடுக்கணும், தயவு செஞ்சு அப்பா அம்மா பேரையாவது மாத்தாம இருங்க என்று சொல்லி நக்கல் அடிச்சு பேசினாரு. நான் அவரை பார்த்து கேட்குறேன், அதனால நீங்க என்ன தவறு கண்டுபிடிச்சிட்டீங்க, பொருள் பிழையா இலக்கண பிழையா என்று சொல்லிட்டு பேசியிருந்தீங்கன்னா ரொம்ப நீங்களும் கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சு சரியா தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பத்தி பேசாம இருந்திருக்கலாம். ஒரு ஏன் நோயாளின்னு சொல்லாம மருத்துவ பயனாளி என்று சொல்றோம்னா, ஒருத்தரை முடியாம நடக்க முடியாம ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்கள பார்த்து நோயாளி வராங்க, வாமாங்க என்னம்மா முடியலையம்மா அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு நோயாளின்ற அந்த மன ரீதியான அந்த மன ரீதியான அந்த தாக்கத்துல இருந்து அவங்கள வெளியே அவங்க இயல்பாகவே அவங்க நோயாளி இல்லை, அவங்க ஒரு மருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய பயனாளியாகத்தான் அவங்கள உணர வைக்கும். அதனால தான் பயனாளிகள், அதாவது நோயாளி என்று சொல்லாமல் பயனாளி என்று சொல்வதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், அவங்க மன ரீதியாக அவங்க தயாராகிறாங்க என்பதற்காக மருத்துவ பயனாளி என்று சொன்னார். அதை கூட தெரியாமல் அவர் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறது, அவர் அப்படித்தானே இருப்பார். ஏன்னா அவர் தவழ்ந்து வந்தவர் இல்லையா முதல்வர் ஆகிறதுக்கு. மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கி முதல்வராக இருந்திருந்தாருனாக்கா அவர் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருப்பாரு. தவழ்ந்து வந்ததுனால எதுக்காக அப்படி அந்த பேரோட மகத்துவம் என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. நன்றி.